நிலைமை நம்மிடம் இருக்காது என்பதற்காக தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை கூட கொண்டு வந்து திணிக்கிறார்கள். வட மாநிலத்தவரை கொண்டு வந்து இறக்குகிறார்கள். இங்கே 1.5 கோடி பேர் இங்கே வந்து விட்டார்கள் என்றால் இந்த ஆட்சியை இங்கே தமிழர் நாட்டில் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை அவர்தான் தீர்மானிப்பார். அப்போ தமிழ்நாடு மாநிலமும் நம்மிடம் இருக்காது. இப்போ தமிழ்நாடு நாள் என்பதை திராவிடர்கள் மாற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாடே தமிழர்களுடைய இல்லை என்பதை மாற்றுவதற்காக இந்திய ஒன்றிய அரசு அந்த வேலை செய்கிறது. இது எல்லாவற்றுக்குமாக தான் நாம் ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக நவம்பர் 1 தான் எங்களுடைய தமிழ்நாடு மாநிலம் உருவானது. அதுதான் எங்களுடைய சட்டம். அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம். அது எவன் மாற்றினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாடு நாள் மற்ற கட்சிகள் இந்த நாளை முன்னெடுக்கலை, இது எப்படி? அதுதான் தமிழ்நாடில் 1956 நவம்பர் 1ஆம் நாள் தமிழ்நாடு உருவானது. அதுதான் வரலாறு. அது தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களிலும் நவம்பர் 1ஆம் நாளைத்தான் அந்தந்த மாநிலங்கள் உருவான நாளாக கொண்டாடுகிறார்கள். இங்கே தமிழர்கள் நாம் தமிழராகிய நாம் அந்த நாளை தமிழர் நாளாக கொண்டாடுகிறோம். ஆனால் ஏற்கனவே திராவிடம் நம்முடைய வரலாறை முற்றிலுமாக புதைத்திருக்கிறது. அதை மடைமாற்றிக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் தமிழ்நாடு நாளை ஒருவரும் முன்னெடுக்கவில்லை. அது தமிழ்நாடு அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்தார் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த திராவிடர்கள் அந்த வரலாற்றையும் மாற்றுவதற்காக மீண்டும் அதை ஜூலை 18ஆக மாற்றினார்கள். அது மிக அடிப்படையிலே மிக முட்டாள்தனமானது என்பதுதான் நம்முடைய கருத்து. அதை மாற்றுவதற்கு இங்கு எவருக்கும் உரிமை இல்லை. அவர்களுக்கு இந்த மாநிலம் எப்படி உரிமை இல்லையோ, அவர்களுக்கு இங்கு ஆள்வதற்கான எந்த அடிப்படை தகுதியும் எப்படி இல்லையோ, ஆனால் இங்கு தமிழர்கள் நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்பதை வரலாறு தெரியாமல் இருப்பதனால் தான் அவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் என்ன செய்தாலும் தமிழராய் நாம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறோம். பெரும்பான்மை மக்கள் இனியாவது இந்த விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும். நாம் எந்த கர்நாடக மாநிலம் நம்மிடமிருந்து எவ்வளவு நிலங்களை பறித்திருக்கிறது, கேரள மாநிலம் எவ்வளவு நிலங்களை பறித்திருக்கிறது, ஆந்திராவிடம் நாம் எவ்வளவு நிலங்களை இழந்திருக்கிறோம் என்பது வரலாறு. அந்த வரலாறு இங்கே கற்பிக்கப்படவே இல்லை. அதனால்தான் இங்கே எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழ் உணர்வோடு இந்த நாளை கொண்டாடவில்லை. இனியும் நாம் அதே போல ஏமாந்து கொண்டிருந்தால், தமிழர்களாகி நாம் ஏமாந்து கொண்டிருந்தால் தமிழ்நாடு என்ற நிலைமை நம்மிடம் இருக்காது என்பதற்காக தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை கூட கொண்டு வந்து திணிக்கிறார்கள். வட மாநிலத்தவரை கொண்டு வந்து இறக்குகிறார்கள். இங்கே 1.5 கோடி பேர் இங்கே வந்து விட்டார்கள் என்றால் இந்த ஆட்சியை இங்கே தமிழர் நாட்டில் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை அவர்தான் தீர்மானிப்பார். அப்போ தமிழ்நாடு மாநிலமும் நம்மிடம் இருக்காது. இப்போ தமிழ்நாடு நாள் என்பதை திராவிடர்கள் மாற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாடே தமிழர்களுடைய இல்லை என்பதை மாற்றுவதற்காக இந்திய ஒன்றிய அரசு அந்த வேலை செய்கிறது. இது எல்லாவற்றுக்குமாக தான் நாம் ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக நவம்பர் 1 தான் எங்களுடைய தமிழ்நாடு மாநிலம் உருவானது. அதுதான் எங்களுடைய சட்டம். அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம். அது எவன் மாற்றினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியேற்கிற நாள் தான் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் உருவான நாள். நன்றி. தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொன்னவர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருக்காரு தமிழ்நாடு நாள் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார்கள். அதை நம்ம வரவேற்கிறோம். இந்த அளவிலாவது ஒரு புரிதல் அவருக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் வரவேற்கிறோம். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சு பதிவு தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் சட்டத்துக்கு அழைத்திருக்காங்களா? அது திராவிட கட்சி ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். அந்த நடிகருக்கு இருக்கிற அந்த வரவேற்பை பார்த்து அதை கட்சியாக இவர் கருதுகிறார்கள். ஆனால் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழர் கட்சியை இவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அவர்கள் அழைத்தாலும் நாம் போக மாட்டோம். இது ஒரு ஏமாற்று வேலை, இது ஒரு கண் துடைப்பு என்பதனால் நடிகர்களை, அவர் நடிகர் திரையில் மட்டுமல்ல, இங்கே அரசியலில் நடித்துக் கொண்டிருக்கிற எல்லா நடிகரும் ஒரு நடிகரை அழைத்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். நன்றி.